ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய அழகான பிள்ளையே, எதற்காக கவலைப்படுகிறாய்? எப்பொழுதுமே ஏதோ ஒன்று தோன்றினால் எடுத்து உன் ஜாதகத்தை பார்க்கிறாய். ஆனால் யாரோ ஏதோ ஒன்றை சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் சொன்ன அனைத்தையுமே நம்பி சில விஷயங்களை எண்ணி மனம் கலங்குகிறாய். தங்கமே, உன்னை படைத்த நான் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன் கேள். சிலரும் சொல்லாத உண்மைகளை சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பற்றி சொன்னவர்கள் உன் எதிர்காலத்தில் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை சொல்லவே இல்லை. இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரியுமே. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால்தானே உன் மனமும் ஆறுதலாக இருக்கும். தங்கமே, இப்பொழுது நீ மிக மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இந்த கஷ்டமானது மாறும். இது நிலையான ஒரு கஷ்டம் கிடையாது. சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கவலைகளும் நீங்கும். உன்னுடைய மிகப்பெரிய பாரம் ஒன்று இருக்கிறது. அந்த பாரமானது இறங்குமா இல்லை அப்படியே இருக்குமா என்று யோசிக்கிறாய். சீக்கிரமாக உன் மனபாரங்கள் குறைந்து நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக இருப்பீர்கள். நீதான் உன் குடும்பத்திற்கே ஆணிவேர். நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய். உன் மூலமாக உன் குடும்பம் முழுவதும் நிம்மதிகரமாக இருக்கும். கவலை வருகிறதே என்று கலங்காமல் கவலையை எப்படி சமாளிக்கலாம், கவலையிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று யோசி. வந்த கவலையை எப்படி விரட்டலாம் என்று யோசி. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறப்போவது கிடையாது. எதிர்த்து நின்று போராடினால் மட்டுமே தான் ஒரு கவலை தன்னை விட்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீயோ நிறைய முயற்சிகளை எடுக்கிறாய். எல்லாம் தோல்வியில் முடிகிறதே என்று நினைக்காதே. எல்லாம் வெற்றிகரமாக அமையும் என்று நம்பிக்கையில் செய். புதிதாக ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக செய்யலாம். அது இன்று உனக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் உன் எதிர்காலத்தில் அதன் மூலமாக நீ மிகப்பெரிய வெற்றியை காண்பாய். எப்பொழுதும் சோகமான முகத்துடன் இருக்காதே, சந்தோஷமான முகத்துடன் இரு. பலரும் உன்னை எப்பொழுது கேவலமான ஒரு இடத்தில் பார்ப்போம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நீ இடம் கொடுக்காதே. எவ்வளவுதான் சோகம் வந்தாலும் எவ்வளவுதான் மனபாரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து நில். நிச்சயமாக அடுத்தவர்கள் பேசும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து விடாதே. எல்லாத்தையும் சமாளித்து வா. நான் உனக்காக இருக்கிறேன். அனைத்திலும் உன்னை பாதுகாக்க எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.